பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் நொன்பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த வேறெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதே மனோ மனோ ம் சொல்லு. மனோ 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 பக்கத்தில் தானடி இருக்கேன், எதுக்கு இப்படி கத்துற? சொல்லு என்ன? நான் அழகா இருக்கனா? சொல்லு மனோ, நான் அழகா இருக்கனா? ம் அழகாக தான் இருக்க. நிஜமாவா? ம் நிஜமாக தான் அழகாக தான் இருக்க, ரொம்ப அழகாகவே இருக்க. என்ன பண்ணுற? ஒரு மாதிரி ஷை ஆகுது. அதாவது வெக்கம். ம் ம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ம் ரொம்ப நல்லா இருக்கு. இதை கேட்கலான்னு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து இப்படி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறியா? இல்லை, அப்புறம்? எனக்கு உன்னை ஹக் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதான். ஓ, அதனால தான் எப்போ பார்த்தாலும் என்னை கட்டி பிடிச்சிட்டே இருக்கியா? அதுவும் இறுக்கமா? ம் ஆமாம், இருக்கமா. எனக்கு உன்னை ஹக் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என்னடி புதுவிதமாக இருக்கு? புதுசோ பழசோ எனக்கெல்லாம் அதை பற்றி கவலை கிடையாது. எனக்கு உன்னை ஹக் பண்ணா ரொம்ப பிடிக்கும், அதனால் பண்ணுறேன். பண்ணிக்கோ பண்ணிக்கோ. ஏய் என்ன, நான் தான் ஹக் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சிருக்க? ஆஹா, அதுக்குள்ள அன்னைக்கு கடைக்கு வந்தாருல்ல. கடன் சொன்னதும் ஞாபகம் வருது பாரு. ஆமாம், உன்னோட பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு? யாரையோ புதுசாக வேலைக்கெலாம் ஆள் வச்சுருக்க? அதெல்லாம் சூப்பராகவே போயிட்டுருக்கு. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்க, அதுக்குள்ளேயா வேலைக்கு ஆள்லாம் வச்சுருக்க? நான் ஒன்றும் இந்த இடத்துல புதுசாக வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஆக்சுவலாக நான் இங்கே 1 இயராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நிறைய கிளைண்ட்டை தெரியும், எனக்கும் அணுவுக்கும். இது சொல்லப்போனால் என்னோடய டிசைன்ஸுக்கும் அணுவோட டிசைன்ஸுக்குமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க வாங்குறதுக்கு. ஸோ அவங்களுக்குலாம் நாங்கள் புதுசாக ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு சொன்னதுமே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. நிறைய பேர் நேர்லேயும் வந்து விஷ் பண்ணாங்க. ஏன் நிறைய பேர் நேர்லேயே வந்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போனாங்க. ஆர்டருமே நிறைய கொடுத்துருக்காங்க. வாவ் சூப்பர் டி. அப்புறம்? நிறைய ஆர்டர் வருது, கிளைண்ட்ஸும் நிறைய பேர் வராங்க, புதுசாகவும் வராங்க. ஸோ எங்களால் மேனேஜ் பண்ண முடியல. அதான் கொஞ்சம் உதவியாக இருக்கட்டுமேனு ஃபஸ்ட்டு ஒரு ஆளை தான் எடுக்கலான்னு முடிவு பண்ணோம். அப்புறம் வேண்டாம், 2 ஆளாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆள் எடுத்துக்கிட்டோம். வேலை ரொம்ப அதிகமாக இருக்கா என்ன? நான் வேணால் ஹெல்ப் பண்ண வரட்டுமா? ஹெல்ப் பண்ணையா? நீங்கள் வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகிறீங்க? நான் என்ன ஹெல்ப் பண்ண போகிறேன்னா, அங்கே வரவங்களுக்கெல்லாம் அவங்க சொல்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து காட்டுறேன். அப்புறம் ஏதாவது பேக்கிங்னா பேக்கிங் பண்ணுறேன், ஏன் பில் கூட போடுறேன். டே ஃப்ராடு, அங்கே அதிகமாக பொண்ணுங்க தான் வருவாங்க. அங்கே வந்து வேலை செய்கிற மாரி வந்து எல்லா பொண்ணுங்களையும் சைட் அடிக்கலான்னு பார்க்குறியா? கண்டுபிடிச்சிட்டேயா? எப்படிடி நான் மனசில் நினைக்கிறத அப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்ட? நீ யாருன்னு எனக்கு தெரியும்டா. சரி சரி சொல்லு, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமா? நீங்கள் ஹானியை பிடுங்க வேணாம், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். என்னடி நீ, உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? எனக்காக இது மட்டும் பண்ணவே வேண்டாம். சரி ஓகே. நீ ஏதோ சொல்ல ஆரம்பிச்சி, அன்னைக்கு கடைக்கு வந்தவங்க யாரை நீ சொன்ன? நான் திடீர்னு நடுவில் ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டேன். சொல்லு, ஏதோ சொல்ல வந்தல்ல, அது முழுசாக சொல்லு. மனோ, அன்னைக்கு கடைக்கு ஒரு போலீஸ் வந்தாங்கல்ல. வசந்த் ப்ரோ, அவருக்கு என்ன? அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? ஏன், உனக்கு தெரியுமா என்ன? இல்லை இல்லை, நான் அவரை பார்த்தது கூட இல்லை. அப்புறம் ஏன் கேட்குற? இல்லைப்பா, அன்றைக்கி திடீர்னு வந்து ஏஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டிஸ்லாம் எங்கே இருக்காங்க, அவங்க பேர் கூட கிரண் அர்ஜுனில், அவங்க எங்கே, அவங்க கட்டின பில்டிங்லாம் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ண போகிறோம்லாம் வந்து ரொம்ப சீரியஸாக பேசினார். ஆனால் திடீர்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தீங்க.
அதான் என்னன்னு கேட்டேன். ஓ, அன்னைக்கு அவர் பேசினதை வச்சு பயந்துட்டியா? ஏய், அவர் நல்ல டைப் தெரியுமா? அவர் அதுக்கப்புறம் பேசினதுக்கு அப்புறமே எனக்கு புரிஞ்சுது, நல்ல கேரக்டராக தான் இருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்கல்ல, இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அத்தான் கல்யாணத்துலேயும் பார்த்ததில்ல, கிரண் அண்ணன் கல்யாணத்துலேயும் பார்த்ததில்ல, வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவங்கள நான் பார்த்ததில்லல. அதான் கேட்குறேன் எப்படி ஃப்ரெண்டுன்னு. அவங்களாம் சின்ன வயசு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா? அவங்களும் சென்னை தானா? இல்லை இல்லை, வசந்த் ப்ரோ சென்னை கிடையாது. அவர் வந்து வில்லேஜ் சைடு. வில்லேஜ் சைடுனா அப்புறம் எப்படி ஃப்ரெண்டானாங்க? இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இதே மாதிரியா? ஏய், ஸ்கூல் ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டுங்கிற, அப்போல்லாம் யாராவது ஃபோன் யூஸ் பண்ணியிருப்பாங்களா? ஆமாம்ல, அப்போல்லாம் எப்படி ஃபோன் யூஸ் பண்ண முடியும்? சரி சொல்லுங்கள், எப்படி உங்கள் ஃப்ரெண்டானாங்க? அதெல்லாம் பெரிய கதை, உனக்கு அப்புறமா சொல்கிறேன். மனோ ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நாள் போயிட்டுருக்குண்டி, அவ்வளோ பெரிய கதை. நீங்கள் ஷார்ட்டாக சொல்லுங்கள், நான் புரிஞ்சுக்கிறேன். ஷார்ட்டாவா? ஷார்ட்டாக எப்படி சொல்ல முடியும்? அதெல்லாம் சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக நாங்களுமே சென்னை கிடையாது, அப்புறம்? நாங்களுமே கிராமம் சைடு தான். எங்கள் ஊர் அங்கே தான் இருக்குது. அப்பாவும் மாமாவும் இங்கே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதால அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. என்ன சொல்கிறீங்க? அப்போது நீங்களும் கிராமம் தானா? இங்கே இருக்கிற முக்காவாசி பேருக்கு இந்த ஊர் ஒன்றும் சொந்த ஊர் கிடையாது. அவனுக்கு சொந்த ஊர் எங்கே இடுக்கு முடுக்கில் இருக்கும். அதே மாதிரி தான் எங்களுக்கும். அப்பாவும் மாமாவும் பிஸ்னஸ் விஷயமா இங்கே வந்தாங்க, அப்படியே இங்கேயே ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் வளர வளர அப்படியே இங்கேயே செட்டில் ஆயிட்டோம். அந்த சைடுலாம் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்போ அங்கே யாராவது இருக்காங்களா? ஏன் இல்லை, அங்கே எனக்கு சொந்தக்காரவங்க நிறைய பேர் இருக்காங்க, சொந்தமாக வீடும் இருக்காங்க. ஓ அப்படியா? யார் யார் இருக்காங்க? அப்பாவோட அம்மா அப்பாவும் மாமாவோட அம்மா அப்பாவும் அங்கே தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ உயிரோட இல்லை. அப்புறம் அப்புறம் அங்கே இருக்க வீடெல்லாம் யார் மெயின்டைன் பண்ணுறா? அது அங்கே சித்தப்பாவும் சித்தி இருக்காங்க. சித்தப்பா சித்தினா அத்தையோட தங்கச்சியா இல்லை மாமாவோட அண்ணனா தம்பியா? அப்பாவோட தம்பி. ஓ, அப்போ மாமாவுக்கு தம்பிலாம் இருக்காங்களா? அதெல்லாம் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் பசங்க இருப்பாங்கல்ல, அதாவது உனக்கு அக்கா தங்கச்சி யாராவது? ஆ ஆ, அதெல்லாம் இருக்காங்க. ஒரு அக்கா இருக்காங்க, அப்புறம் ஒரு தம்பி இருக்கான். ஓ, அப்போ இன்னும் 2 கேரக்டர்ஸ் இருக்கா? நீ அவங்கள பார்த்துருக்கியா என்ன? சின்ன வயசில் பார்த்ததுப்பா, அதுக்கப்புறம் தான் அந்த சைடே போகிறது இல்லையே, அப்புறம் எங்கே பார்க்கறது? ஓ அப்படியா? சரி சரி. அப்புறம் அங்கே உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் இவங்களும் எப்படி ஃப்ரெண்டானாங்க? அதான்ப்பா, இந்த சின்ன வயசுலலாம் நம்ம வெளியூரில் படிக்கிறப்போ லீவ்லாம் விட்டாங்கன்னா நம்ம கிராமத்துக்கு தாத்தா பாட்டி வீட்டுக்கெலாம் வருவாங்க தெரியுமா? ஆமாம். ஆ, அது மாதிரி தான் அர்ஜுனும் கிரண் மாமாவும் லீவுக்காக தாத்தா பாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படியே அங்கே விளையாடவும் போகவும் பசங்களை பிடிச்சி போய் அப்படியே இவங்களாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரே ஊர் தானா? இல்லை இல்லை இல்லை, எல்லாம் பக்கத்து பக்கத்து கிராமம். பக்கத்து பக்கத்து கிராமம்னா எப்படி ஃப்ரெண்டாக இருப்பாங்க? அதுவும் ஒரே ஸ்கூல் கூட கிடையாது, இவங்க லீவுக்கு தான் போயிருக்காங்க. வசந்த் ப்ரோ எங்கள் ஊர் தான். இன்னும் 3 பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. விக்ரம், ராகவண்ணன், அப்புறம் எழில், இன்னும் அவங்க 3 பேர் இருக்காங்க. அவங்க ஊருக்கும் எங்கள் ஊருக்கும் நடுவில் ஒரு ஆறு போவோம். அந்த ஆற்றுல விளையாடுறப்போ ஜாலியாக குளிக்க வரப்போ அப்படி பார்த்து பழகி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஓ, இவங்க ஆத்தங்கரை சைடு வந்த ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஆமாம், அங்கேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகி ஒரு 7th 8th வரையுமே கிரண் மாமாவும் அர்ஜுனும் இங்கே தான் ஸ்கூல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் லீவுக்குன்னா அங்கங்கே போயிட்டு வரப்போ ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. சரி நம்ம எல்லாருமே ஒன்றா படிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிரண் மாமாவும் அர்ஜுனும் வீட்டில் வந்து எனக்கு வந்து இங்கே பிடிக்கல, நான் தாத்தா பாட்டி ஊரில் தான் போய் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அப்புறம் அங்கே போய் ஸ்கூல் சேர்ந்து அப்புறம் ஸ்கூல் வரையும் அவங்க எல்லாருமே ஒன்றா தான் படித்தாங்க. ஸ்கூல் லைஃப்லாம் முடிஞ்சதும் காலேஜ்லாம் ஒன்றா படிக்கல, எல்லாருமே தனித்தனியாக தான் படித்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக எப்போ பார்த்தேன்னா எல்லாத்தையும் அக்காவோட மேரேஜ் டைமில் பார்த்தேன், அதோட சரி. அதுக்கப்புறம் இப்போ தான் வசந்த் ப்ரோவே பார்க்குறேன். அவங்க 3 பேரையும் இன்ன வரைக்கும் நான் பார்க்கல. ஓ, அப்போ இவ்வளோ கதை இருக்கா? இது சொல்கிறதுக்கா ரொம்ப நாள் ஆகும்னு சொல்கிறீங்க? இதுவே நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தாண்டி சொன்னேன். இவங்களை பற்றி சொல்லணுன்னா கதை அதிகமாகவே இருக்குது. அப்போ சொல்லுங்க. எனக்கே சண்டே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. சாட்டர்டேன்னு கூட பார்க்காம ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறேன்னு உயிரை வாங்குறானுங்க காலேஜில். சண்டே ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்குது, அதுவும் உன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு ஒன்று வெளில கூட்டு வந்தா அவங்க கதை சொல்லி இவங்க கதை சொல்லுன்னு டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க. என்ன மனோ? என்ன மனோ?
இப்போ நீயுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்ட, உனக்குமே ஒர்க் அதிகமாக இருக்கும், உனக்கு டைமே கிடைக்காது. எனக்குமே ஒர்க் அதிகமாக இருக்குது, டைமே கிடைக்க மாட்டேங்குது. எப்பயாவது ஒரு டைம் ஃப்ரீயாக டைம் கிடைக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒன்று வெளில கூப்பிட்டு வந்தா இங்கேயும் உட்காந்து அதுங்க அவங்கள பற்றி சொல்லு, இவங்கள பற்றி சொல்லு, அது இதுன்னு பேசிட்டு உட்காந்துருக்க. கொஞ்சம் நம்மளை பற்றியாவது பேசுடி. மனோ மனோ சாரி மனோ, நான் இனிமேல் பேச மாட்டேன். பேசாத, அப்படியே வாயை முடிக்கிட்டே இரு. இதுக்கு தானே உன்னை வெளில கூட்டிகிட்டு வந்தேன். நீ என்ன பேசினாலும் திட்டுற, பேசலினாலும் திட்டுற. உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லல, பேசு, ஆனால் நம்மளை பற்றி பேசு. சரி சொல்லு, நம்மளை பற்றி என்ன பேசணும்? ஏண்டி அதே நான் தான் சொல்லணுமா? பேசுறதுக்கு உனக்கு ஒன்றுமே இல்லையா? தெரியலையே. தெரியலையா? அப்போ விடுறி, ஒழுங்கா கையிடுறி. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல இருக்கு? அதான் தெரியாதுன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? கை விடுறி. மனோ 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 ப்ளீஸ் மனோ, ப்ளீஸ் மனோ, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். ஒன்றும் தேவையில்ல, விடுறி கைய. மனோ ப்ளீஸ் 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 ப்ளீஸ், நான் உன் முட்டை கண்ணில, உன் செல்ல முட்டை கண்ணில, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன்றும் தேவையில்ல. சரி சாரி. சாரி. சாரியா? உன் சாரிலாம் ஒன்றும் வேணாம். சாரி. சாரியா? ப்ளீஸ் 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 சாரி, இனிமே அப்படி பண்ண மாட்டேன். ஒன்றும் தேவையில்ல. மனோ சாரியா? நான் தான் சாரி கேட்குறேன்ல. சாரி கேட்டா? சாரி கேட்டா மன்னிச்சிடணும். என்னாலலாம் மன்னிக்க முடியாதுப்பா. மனோ சாரி, நான் இனிமே இப்படி சொல்ல மாட்டேன். அனாவசியமாக பேசவும் மாட்டேன், நம்மளை பற்றி மட்டும் பேசுகிறேன். சாரியா ப்ளீஸ், இந்த ஒரு தடவை. ம் எனக்காக ப்ளீஸ், எனக்காக. முடியாது, பொடி. முடியாதா? மனோ, என் செல்ல மனோல, என் பட்டு மனோல. சாரி. சாரியா? ஒன்றும் வேணாம், போ. சாரியா? இனிமே அப்படி பேச மாட்டேன். சாரி மனோ. முட்டைக்கண்ணி மன்னிச்சிடு. என்னாலலாம் முடியாதுப்பா. டேய், நான் எவ்வளோ கெஞ்சுறேன், நான் என்னைக்காவது இப்படி கெஞ்சிருக்கனா? அதான்டி, என்னைக்காவது எனக்கு கெஞ்சிருக்கியா? எப்போ பார்த்தாலும் மிரட்டிகிட்டே இருப்பல்ல, கெஞ்சு நீ. நானும் சமாதானமாக மாட்டேன். சரி, நான் என்ன பண்ண சமாதானமாவ? எனக்கெல்லாம் தெரியாது. அது எப்படி உனக்கு தெரியாமல் இருக்கும்? நான் கேட்கும்போது இதே பதில் தானே சொல்கிற. உனக்கு எப்படி தெரியாமல் இருக்கோ அதே மாதிரி தான் எனக்கும் தெரியல. சரி, நானே கண்டுபிடிச்சிக்கிறேன். கண்டுபிடிச்சிக்கோ. அனு வேற ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. எப்படியும் வர ஈவினிங் ஆகிடும். ஃப்ளாட்டில் வேற யாரும் இல்லை. நிஜமாவா? அனு வர ஈவினிங் ஆகுமா? ஃப்ளாட்டில் யாரும் இல்லையா? இதுக்கு மட்டும் வாடா, இவ்வளோ நேரம் சாரி கேட்டேன், அப்போல்லாம் எதுவும் இல்லாமல் ஃப்ளாட்டில் யாரும் இல்லைன்னு சொன்னதும் அப்படியே வழிஞ்சிக்கிட்டு வர. அது பாய்ஸோட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்லையா? என்ன? சரி சரி, விடுடி. என்கிட்ட நீ கெஞ்சினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் கொஞ்ச நேரம் கெஞ்சிட்டுமேனு அப்படி வீம்பு பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இன்னும் கொஞ்சம் கெஞ்சிருக்கலாம். ஆனால் நான் தான் சொதப்பிட்டேன்ல. உன்னை எப்படி கவுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. அப்படியா? உன்னை தவிர எனக்கு யாருமே இம்பார்ட்டன்ட் இல்லை. ரோஜா பூ கை ரெண்டும் காற்றோடு கதை பேசும், எந்த நேரமோயாத அழுகை, ஏன் இந்த முட்டைக்கால் தொழுகை, எப்போதும் இவன் மீது பால் வாசனை, என்ன மொழி சிந்திக்கும் இவன் யோசனை, எந்த நாட்டை பிடித்து விட்டான் இப்படியோ ரட்டின கால் தோரணை. இங்க பாருங்க, என் தங்க குட்டி பாட்டிங்க, இங்க பாருங்க, உங்களுக்கு விளையாட்டு காட்டுறோம். எங்க சிரிங்க பாக்கும். கண்ணதாயா உருட்டுறா. கண்ணை உருட்டி அப்படி என்னத்தை தான் பார்க்கறான்னு தெரியல. என்ன நிலா, என்னமோ யோசிச்சுட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லட்ட, சும்மாதான். ஏம்மா, ஏதாவது வேணுமா என்ன? ஆமாம், பசிக்குதா என்ன? நான் வேணா ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா? ஐயோ அத்தை, நான் இப்போ தானே சாப்பிட்டேன், எனக்கு எதுவும் வேணாம். நான் சும்மா நீங்கள் விளையாட்டு காமிக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். எங்க நாங்கள் 2 பேரும் அவ்வளோ நேரம் உட்காந்து விளையாட்டு காட்டுறோம், ஆனால் உன் மாவை சிரிக்கவே மாட்டேங்கிறா. கண்ணை மட்டும்தான் உருட்டி எதையோ பார்த்துட்டு இருக்கா. ராதிகா மாதிரியே தான் பண்ணுறா. ராதிகாவும் இப்படி தான், கண்ணை மட்டும்தான் எப்போ பார்த்தாலும் உருட்டி எதையாவது பார்த்துட்டே இருப்பா. அதே மாதிரி தான் பண்ணுறா. ஆமாம், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது.
சின்ன வயசுல ராதிகா இப்படி தான் இருப்பா, சிரிக்கவே மாட்டா, கண்ணை மட்டும்தான் உருட்டி உருட்டி பார்த்துட்டு இருப்பா. குழந்தைங்க சிரிச்சாதானே அழகா இருக்கும், இவ சிரிக்கவே மாட்டேங்கிறா. அத்தை, அதெல்லாம் அவ சிரிப்பா. ஆனா என்ன, நம்மளை பார்த்தாலும் அவளுக்கு சிரிப்பு வராது. அவங்க அப்பாவை பார்த்தா மட்டும்தான் இவளுக்கு சிரிப்பு வரும். அர்ஜுனை பார்த்தா மட்டும்தான் சிரிக்கிறாளா? ஆமாட்ட, என்னை பார்த்தா கூட சிரிக்க மாட்டா. ஆனா அவங்க அப்பா பார்த்ததும் ரொம்ப சிரிப்பா விளையாடுவா. ஆரம்பத்துல அவங்க அப்பா வந்து மூஞ்சி காமிச்சு கொஞ்ச நேரம் விளையாண்டாதான் சிரிப்பா. அதுக்கப்புறம் இப்பெல்லாம் அவங்க அப்பா குரல் கேட்டுச்சுன்னா தேடி தேடி பாப்பா. அவர் வந்து மூஞ்ச காட்டின உடனே சிரிப்பா. அப்பாடா, அப்பா பார்த்தா மட்டும்தான் சிரிப்பாங்க. ஏன் பாட்டி தாத்தா பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க? அதான்ட்ட எனக்கும் தெரியல, யாரை பார்த்தாலும் சிரிக்க மாட்டேங்கிறா. எல்லார்கிட்டையும் உம்முன்னு தான் இருக்கிறா, இல்லைன்னா கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குறா. ஆனால் அவங்க அப்பா பார்த்தா மட்டும் ஏன் தான் சிரிக்கிறானே தெரில. அப்படி அவர் மூஞ்சில் மட்டும் என்னதான் இருக்கும். என் பிள்ளை அழகு இல்லை, அதான். ஆமாட்ட, உங்கள் பிள்ளை அழகுதான். யார் இப்போ இல்லைன்னு சொன்னா? குட்டிமா, என்ன பண்ணுறீங்க? நிலா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் நிலா. அர்ஜுன் எங்க? அவர் உள்ள ரூமில் தான் இருக்காரு நீ. அப்படியா? அம்மா, யார்கிட்டையும் எனக்கு பேச விருப்பம் இல்லை, யாரும் என்கிட்டையும் பேச தேவையில்ல. அத்தை, ஏன் இப்படி சொல்கிறீங்க? உனக்கு தெரியாது நிலா, நான் இவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சு வளர்த்தேன்னு தெரியுமா? நான் மட்டுமா, இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சரி. ஆனால் இவ எல்லாருக்கும் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிவிட்டு எவ்வளோ சாதாரணமாக எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசுகிறா. என்னால் எப்படி பேச முடியும்? அத்தை, திரும்ப திரும்ப எதுக்கு அதை பற்றியே பேசி அவங்கள கஷ்டப்படுத்துகிறோம்? விடுங்க, அதான் அவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் தப்பு தப்பு தான் நிலா. அம்மா, நான் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என்னை எப்போ மன்னிச்சு பேசணும்னு தோணுதோ அப்போ பேசுங்க. நான் அது வரைக்கும் உங்களை நான் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன். ரொம்ப நல்லது. நிலா, பாப்பா பிறந்து இவ்வளோ நாள் ஆகுது, பாப்பாவுக்கு இன்னும் பேர் வைக்கல. நம்ம வாய்க்கு வந்த மாதிரி செல்லம் தங்கம் அம்முன்னு கூப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் பாப்பாவுக்கு பேர் வைக்கணும்ல. ஆமாம் நீ, பாப்பா பிறந்து இவ்வளோ நாள் ஆகுதுல்ல, பேர் வைக்கணும் தான். நானும் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அப்பா கிட்டேயும் மாமா கிட்டேயும் பேசிட்டு என்னன்னு சொல்கிறேன்னு சொன்னார். இதில் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? குழந்தை பிறந்து இவ்வளோ நாள் ஆகுது, பேர் வைக்க வேண்டாமா? இதில் கேட்க என்னம்மா இருக்குது? நல்ல நாளாக பார்த்து பேர் வைக்க வேண்டியதான். அம்மா, அவர்கிட்ட கேட்கறது இல்லையாம்மா, எல்லா முடிவும் நானே எடுக்கணுமா என்ன? நான் மாப்பிள்ளைகிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லையே. நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணி நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வரோன்னு தானே சொல்கிறோம். அது எப்படி? வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நாங்களே முடிவு பண்ணுறதா? சரிம்மா நிலா, நானே அவர்கிட்ட என்ன ஏதுன்னு பேசுகிறேன். பேசிட்டு ஒரு நல்ல நாளாக குறித்து நம்ம அன்றைக்கே ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். சரிங்க அத்தை. ஏன் நிலா, பாப்பாவுக்கு பேர்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுட்டிங்களா? எப்படியும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறமே நீங்கள் நிறைய பேர் யோசிச்சு வச்சுருப்பீங்க. உங்கள் தம்பி நிறைய பேர் யோசிச்சு வச்சுருக்காரு. ஆனால் நான் ஒரு பேர் யோசிச்சு வச்சுருக்கேன். என்ன பேர்? இது எப்படி நீ இப்போவே சொல்லிட்டா நல்லாவா இருக்கும்? ஃபங்க்ஷன் அப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுவும் கரெக்டு தான். என் தங்கம், உனக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களா? இனிமேல் உனக்கு தங்கம் செல்லலாம் கூப்பிடக்கூடாதுல்ல, பேரை விட்டு தான் கூப்பிடணும். ஆனால் உங்கள் அம்மா என்ன பேர் வச்சு யோசிச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அதெல்லாம் நல்ல பேர் தான் நீ. நல்ல பேரா? யாரோட பேர் நல்ல பேர்? அத்தை, நான் சொல்லலை, இவரை பார்த்தாலே சிரிப்பானு. அவர் குரல் மட்டும்தான் கேட்டுச்சு, இப்போ குரலை பார்த்தே கண்டுபிடிக்கிறா பாருங்க. பாத்தியா இந்த கல்லிய? இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் விளையாட்டு காட்டணும், ஆனால் அவங்க அப்பா குரலை கேட்டது என்ன சிரிப்பு சிரிக்கிறா. நிலா, அடியாத்தி, இது என்ன? இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம், சிரிக்கவும் இல்லை, வாயை திறந்து பேசவும் இல்லை, கத்தவும் இல்லை. அவங்க அப்பா குரலை கேட்டதும் சிரிக்குது, என்னென்னமோ பேசுது. சொல்லுங்க. அம்மா, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வரேன். வெளியா? ஆமாம்மா, வசந்த் வந்திருக்கான்ல, அவனை பார்க்கலான்னு தான் நான் போகிறேன். நான் மட்டும் இல்லை, கிரண் தான். நான் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். அப்படிங்களா? சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. டே அர்ஜுன், இங்கே பாருடா உன் பொண்ணை. உன் குரலை கேட்டதும் எப்படி சிரிக்கிறான்னு. நீ அவகிட்ட பேசினா அவ பதில் சொல்கிறா பாரு. தங்கம், அப்பா அம்மா கிட்ட பேசினா நீங்கள் பதில் சொல்கிறீங்களா? பர்றா, அப்பா பேசுறது உனக்கு புரியுதா? பதில் சொல்கிற? சரிடா, நீங்கள் அம்மா பாட்டி அத்தை கூட விளாண்டுட்டுருங்க. அப்பா போயிட்டு அப்பாவோட ஃப்ரெண்டை பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன், சரியா? அம்மா, போயிட்டு வரேன். நிலா, போயிட்டு வரேன். சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இவ்வளோ நேரம் சிரிச்சிட்டு இருந்தா, இப்போ அவங்க அப்பா வெளில போனதும் அழுகுறா.
தங்கக்குட்டி, அப்பா வெளியில போயிட்டு வந்துருவாருடா, எதுக்கு அழுவுறீங்க? எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. அவ இப்பயே வாயை திறக்காம சொல்றா, உங்களெல்லாம் எனக்கு பிடிக்கும், ஆனாலும் எனக்கு எங்க அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு. அவ அப்பா செல்லன்னு நல்லா தெளிவா ஸ்ட்ராங்கா நம்ம கிட்ட ப்ரூவ் பண்றா. அழாதடி தங்கம், அப்பா வந்துருவாரு. மா, அவ கொஞ்ச நேரம் அப்படிதான் அழுதுட்டு இருப்பா, அதுக்கப்புறம் சரியாகிடுவா. அதுக்குன்னு அப்படியே விடுறதாடி? சரி இருங்க, வரேன். செல்லம், அம்முக்குட்டி, அப்பா எங்க இருக்காரு? அப்பா எங்க இருக்காரு? அப்பா எங்க காணோம்? அம்லு, அப்பா இங்க பாரு, வீட்ல எங்கேயும் ஒளிஞ்சிருக்கிறாரு. அம்மாவும் பாப்பாவும் போய் அப்பாவை கண்டுபிடிப்போமா? அடியாத்தி, இது என்ன? காலையில ஆபீஸ் போகும்போது இப்படிதான் பண்ணுவா. அவளை இப்படிதான் சமாதானப்படுத்துவேன். அப்பான்னு சொன்னா போதும், சிரிச்சிருவா. என் தங்கத்துக்கு என் பிள்ளைய என்னமா பிடிச்சிருக்கு? அப்பாவை தான் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது தங்கம். நினைக்கிறத பாரு. என்ன மச்சான்? சத்தியமா சான்ஸே இல்லடா. அப்புறம் அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்புறம் என்ன, என்னை விட்டா போதும், ஆளை விடுங்கடா சாமின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு ஓடியாந்துட்டேன். ஏண்டா, அவ்வளோ மோசமான ஏரியாலாம் இருக்கா என்ன? டேய், இதை விட மோசமான ஏரியாலாம் இருக்கு. நல்ல வேலை நான் இங்கே போய் மாட்டினேன். அப்புறம் வேற யார் எங்க மாட்டியிருக்கா? அதான் நம்ம கேங்ல இன்னொரு போலீஸ் இருக்கானே, அவன் ஒரு ஊர்ல மாட்டியிருக்கான் பாரு. பா, நான் பட்டதோட அவன் பயங்கரமா படுறான்டா. நானும் சொல்லிட்டேன், எப்படியாவது மச்சான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துருன்னு. ஆனா அவனால முடியவே முடியல. யாரு? ராகவ சொல்றியா? அவனே தான்டா. ஏதோ ஊரை திருத்துறேன், மக்களை திருத்துறேன், ரவுடிங்களை அடிச்சு துவைக்கிறேன்ட்டு அங்க போய் உக்காந்துருக்கான். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவனை பத்தி தான் நமக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியுமே, ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டானா அதை முடிக்காம அந்த இடத்த விட்டு வரமாட்டான். அதனால தாண்டா போய் வசமா அங்க மாட்டிக்கிட்டான். அதெல்லாம் அவன் பார்த்துப்பான்டா, அவனை பத்தி நமக்கு தெரியாதா? டி வசந்த், வீட்டுல தங்கச்சிலாம் நல்லா இருக்காங்கல்ல? குழந்தைங்களாம் நல்லா இருக்குல்ல? அதெல்லாம் நல்லா இருக்காடா, குழந்தைங்களுமே நல்லா இருக்காங்க. இங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னேன், அப்போ நீ மட்டும்தான் வந்திருக்கியா இல்லை ஃபேமிலியோட வந்திருக்கியா? இல்லை மச்சான், இப்போதைக்கு நான் மட்டும்தான் வந்திருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் வீடு கீடு எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்துக்கலான் இருக்கேன். ஓ அப்படியா? டேய், ஏதாவது ஹெல்ப்னா கேளு. சத்தியமாக கேட்பேன் மச்சான், கேட்காமலாம் இருக்க மாட்டேன். டேய், நீ இன்னும் திருந்தவே இல்லடா. மச்சான், நான் திருந்தி என்னடா பண்ண போறேன்? நான் தாண்டா நிறைய பேர்த்த திருத்த போறேன். அவனுங்களை திருத்ததோட இருக்கட்டும், நம்மளாம் போலீஸ்காரனா இருந்துக்கிட்டு மற்றவங்களை திருத்துவேன், ஆனால் நீ திருந்த மாட்டியடா. மச்சான், என்னதான் போலீஸ்காரனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து வந்தது மச்சான், அவ்வளோ சீக்கிரம்லாம் திருந்த முடியாது. அதுவும் கரெக்டு தான்டா. சின்ன வயசுல இருந்துலாம் இருந்தது, அதெல்லாம் எப்படி திருத்த முடியும்? சரி, நீங்க சொல்லுங்க, ஃபேமிலிலாம் எப்படி இருக்காங்க? அதான் அன்னைக்கு பாத்தியே. பார்த்தேன். ஒரு நாள் வீட்டுக்கு வரணும்டா, கொஞ்சம் டைம் கிடைக்கல. இப்போதானே இங்கே வந்திருக்கேன், அதனால கொஞ்சம் வேலை அதிகமாக கொடுக்குறானுவோ. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப நான் வீட்டுக்கு வரேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா. நீ ஃப்ரீயா இருக்கும் போதே வீட்டுக்கு வா. இங்க தானே இருக்க போற, இனிமே அடிக்கடி மீட் பண்ணலாம், பேசலாம். அப்புறம் ராகவ், விக்ரம், எழில்லாம் எப்படிடா இருக்காங்க? அவனுங்களாம் நல்லா தான்டா இருக்கானுங்க. டேய், அவனுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லடா கிரண், அவங்களுக்குலாம் என்ன கல்யாணம் ஆகல. அப்போ நம்ம 6 பேர்ல நம்ம 3 பேருக்கு மட்டும்தான் கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் மச்சான்லாம் ஃபர்ஸ்டே கல்யாணம் பண்ணிட்டான், அதுவும் ஓடி போய். ஏடே, இப்போ எதுக்குடா பழைய கதைலாம்? மச்சான், உன்னோட வரலாறுலாம் சொல்றது இல்லையா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம்டா, அதெல்லாம் பழசாவே இருக்கட்டும். மச்சான், நம்ம எவ்வளோதான் உயர்ந்தாலும் எவ்வளோதான் மேலிடத்துக்கு போனாலும் பழச மட்டும் மறக்கக்கூடாதுடா. ஆமா மச்சான், பழச மட்டும் மறக்கவே கூடாது. நீ அந்த பொண்ணை இழுத்துட்டு ஓடுனது, அந்த பொண்ணோட அப்பா உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நொங்குனது, இதெல்லாம் மறக்கவே கூடாதுடா. டேய் மச்சான், இப்போ எதுக்குடா அதெல்லாம் ஞாபகப்படுத்துறீங்க? மச்சான், அதெல்லாம் உன்னோட வரலாறுடா. அதெல்லாம் சரித்திரத்துல இடம் பிடிச்சது. பாத்தியா, இப்ப நீயே போலீஸ்காரன் ஆயிட்ட. என் மச்சான், அந்த டைமில் உன் மாமனார் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை முட்டிக்கு தட்டினப்போ உனக்குள்ள ஒரு வெறி வந்திருக்குமே. நானும் போலீஸ் ஆகி என்னையும் வெளுத்த மாதிரி உங்களையும் வெளுக்குவேண்டா அப்படின்னு.
இது இப்படி தோணாம இருந்திருக்கும். அதெல்லாம் நிறையவே தோணுச்சுடா. அப்பெல்லாம் அடி வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியும் அவனை பார்க்கறப்பெல்லாம். எப்படியாவது போலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் கேஸை இவன் மேலே போட்டு உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டலான்னு பார்த்தேன். அப்புறம் என்ன, எனக்கு பொண்ணு பிறந்ததும் என் மாமனார் அப்படியே என்கிட்ட பம்மிட்டான். அதுக்கப்புறம் அவனை எங்கே போய் அடிக்கிறது, அதுவே செத்த பாம்பு அப்படின்னு விட்டுட்டேன். ஆனா மச்சான், செம்மையா உன் லைஃப் போயிருக்குன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு ஒரு வருத்தனா, நான் கூட இருந்து பார்க்கல மச்சான், அது மட்டும்தான். ஆமா ஆமா மச்சான், சேம் டு யூ. எனக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. இருக்கும்டா, இருக்கும், ஏன் இருக்காது. சரி அதெல்லாம் விடுடா. அவனுங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராகவ் போலீஸ், அது எனக்கு தெரியும். விக்ரமும் எழில என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ராகவ் போலீஸ் தான், அதான் இப்போ அவனை பற்றி சொன்னனே. விக்ரம் வந்து அவன் சொந்தமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அவன் பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி எழில் வந்து சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ வச்சுருக்கான்டா. ஆ, அவன் விஸ்காம் தானே பண்ணான். ஆமாம் கிரண், அவன் விஸ்காம் தான் பண்ணான். ஓ, இப்போ ஃபோட்டோகிராஃபர் ஆயிட்டார் அவரு. ஆமாண்டா. 3 பேத்துக்கும் கல்யாணம் ஆயிடுச்சடா. ஏய், என்னடா அப்படி கேட்டுட்டோம்? கல்யாணம் ஆச்சா தானே கேட்டோம். டே அர்ஜுன், உனக்கு ஞாபகம் இருக்கா? எழில் வந்து 10th இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தானே. ஏய் ஆமாண்டா, இப்போதான் ஞாபகம் வருது. அவன் 10th இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தால, அந்த பொண்ணுக்கிட்ட எவ்வளோ செருப்படி வாங்கினா. ஆனாலும் எப்படியோ குட்டிக்காரனை போட்டு அந்த பொண்ணை உஷார் பண்ணிட்டான்டா. இப்போ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இல்லைடா, அவனுங்க 3 பேத்துக்கும் இன்னும் கல்யாணமே ஆகல. செம்ம லக்கி மச்சான் அவனுங்க 3 பேரும். நம்ம 3 பேரும் தான் கல்யாணம் பண்ணிட்டு செம்மையா மாட்டிட்டு முடிக்கிறோம். ஆனா அவனுங்க பத்தியா நல்ல ஜாலியா சுத்துறானுவோ. கல்யாணம் ஆகாம ஜாலியா சுத்துறது என்னமோ விக்ரம் மட்டும்தான். ஆனா ராகவும் எழிலும் அப்படி கிடையாது. என்னடா சொல்ற? அப்போ எழில் அந்த பொண்ணை பிரேக்கப் பண்ணிட்டானா? இல்ல பிரேக்கப்லாம் ஆகல, அவங்க இன்னமும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்புறம் என்னடா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறான் மச்சான். ஆனால் அவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் கல்யாணம் பண்ணிக்கல. அது ஏன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அப்போ ராகவ்? அவன் அதுக்கு மேலடா, அவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. ஆனால் அவன் என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறான். இவனுக்காவது ஏதாவது லவ் இருக்கு, அதால பிரச்சனைன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனைனே புரிய மாட்டேங்குது மச்சான். எது கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறான். ஏதோ தேவதாசு சுத்துற மாதிரி சுத்திட்டு இருக்கான். ஒருவேளை அவனும் யாரையாவது லவ் பண்றானோ? அது தாண்டா எனக்கும் டவுட்டா இருக்கு. ஆனா அவனை பார்த்தா அப்படி தெரியவே மாட்டேங்குது. ஒரு சிம்டம்ஸ் கூட இல்லை அவன் லவ் பண்றாங்கிறதுக்கு. இதுல நான் எங்க இருந்து? என்ன மச்சான் இவன் இப்படிலாம் சொல்றான்? அதான் மச்சான், எனக்கும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது இன்னும் கொஞ்ச நாள்ல நடந்துரும். அந்த ஸ்டேஜில் தான் சுத்திட்டு இருக்கானுங்க. மச்சான், அப்படின்னா விடவே கூடாதுடா. சீக்கிரமா கிளம்புறோம், போய் அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு பிரச்சனையை சால்வ் பண்றோம். அப்புறம் மச்சான், இன்னமும் ஆத்துல குளிக்கும்போது துண்டு கட்டிட்டு தான் குளிக்கிறியாடா? டேய், இப்போ எதுக்குடா அதை பத்தி பேசுற? நீங்க இன்னும் அதை மறக்கலையாடா? எப்படி மச்சான் மறக்க முடியும்? உன்னை முதல்ல பார்த்ததே அங்கதானே. சொல்லு மச்சான், இன்னமும் துண்டு கட்டிட்டு தான் ஆத்துக்குள்ள இறங்குறியா என்ன? டேய், நான்லாம் ஆத்து பக்கமே போறதில்ல. நம்பிட்டேன்டா. டேய் சத்தியமா சொல்றேன்டா, நான்லாம் இப்ப அந்த பக்கமே போறதில்ல. சரி விடு மச்சான், நாங்க நம்பிட்டோம். கிரண், உனக்கு நல்ல ஞாபகம் இருக்குல்ல? அங்க கூட வந்தவங்க அதான் விக்ரமும் ராகவும் எவ்வளோ சொன்னாங்க. டே டவுசரோட குதி, துண்டு கட்டிட்டு குதிக்காதன்னு. ஆனா சாரு, நான் டவுசரோடலாம் குதிக்க மாட்டேன், துண்டு கட்டிட்டு தாண்டா குதிப்பேன்னு டைவ் அடிச்சாரு. அடிச்ச வேகத்திலே துண்டு பறந்து போயிடுச்சு ஆத்தோடயே. மறக்க முடியுமா அதெல்லாம்? டேய் வேணாம், அதெல்லாம் இப்போ எதுக்குடா பேசுறீங்க? மச்சான், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாலே சின்ன வயசுல நீங்க பண்ண வேலையை தானடா பேச தோணும். அதானே, அதுவும் நீயும் எழிலும் பண்ணாத சேட்டையா என்ன? டே வேணாண்டா, யாராவது கேட்டுட்டா அசிங்கமா இருக்கும்டா. மச்சான், நமக்குள்ள தானடா பேசுறோம், வேற யாருக்கு தெரிய போகுது? டேய், நம்ம மட்டும்தாண்டா நம்ம 3 பேர் பேசுறோம்னு நினைக்கிறோம். ஆனா எத்தனை பேர் பார்க்குறாங்க? எல்லாருக்கும் என்னோட சின்ன விஷயம், செட்டப் பண்ண விஷயம் எல்லாம் தெரிஞ்சிரும்டா. அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி ஷையாகவும் இருக்கும், அசிங்கமாகவும் இருக்கும்டா.
நான் திரும்பவும் எப்படிடா உங்க மூஞ்சில முழிக்கிறதா இருக்கும்? அதெல்லாம் நம்ம ஆளுங்க தான் மச்சான், ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, என்ஜாய் தான் பண்ணுவாங்க. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத. ஆ சொல்லு மச்சான், அப்புறம் இன்னமும் ஆத்துக்குள்ள துண்டோட தான் இறங்குறியா என்ன? டேய் வேணாம் மச்சான், எங்களுக்கு வேணும்டா, சொல்லு. இன்னமும் துண்டோட தான் இறங்குறியா என்ன? டேய் கிரண், உனக்கு இப்போதானடா கல்யாணம் ஆச்சு. டேய் அர்ஜுன், உனக்கு இப்போதானடா குழந்தை பிறந்திருக்கு. போய் பொண்டாட்டி கூடயும் புள்ளைய கூடயும் இருப்பீங்களான்னு பார்த்தா என்ன கலாச்சிட்டு இருக்கீங்க? மச்சான், என் பொண்ணுன்னு சொன்னதுமே ஞாபகம் வந்துச்சு மச்சான். மச்சான், மண்டே பொண்ணுக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன்ரா, கண்டிப்பா வந்துரு. டேய் இது எப்படா என்கிட்ட சொல்லவே இல்லை? டேய் வரும்போது தாண்டா அப்பா கிட்ட பேசிட்டு வந்தேன். நிலா கேட்டுட்டே இருந்தாளா, ரொம்ப நாளாயிடுச்சு பாப்பாவுக்கு பேர் வைக்கணும், எல்லாருமே அவங்களுக்கு வாய்க்கு வந்த மாதிரி அம்மு செல்லம் பட்டுன்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க, பேர் வைக்கிறது இல்லையா அப்படின்னு. சரிப்பா நான் அப்பா கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். வரும்போது தான் அப்பா கிட்ட கேட்டேன். அப்பா நான் மண்டே வைக்கலான்னு சொல்லிட்டேன், நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓ, மாமாவே எல்லாம் ரெடி பண்ணிட்டாரா? சரி சரி. சரி மச்சான், என்ன பேரு? நிறைய யோசிச்சு வச்சிருப்பியே. ஆமாண்டா, நிறைய யோசிச்சு வச்சிருப்பியே, என்ன பேர் வைக்கலான்னு இருக்க? எங்கடா, நிலாவே ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காளாம், அந்த பேர் தான் வைக்கணுமா. நான்லாம் எதுவும் யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டா. சரி ஓகே உன்னோட இஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். என்ன மச்சான், அப்ப நீ பொண்டாட்டி தாசனாடா? டேய் நீ போலீஸ்காரன் தான், ஆனா வீட்டுக்குள்ள பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு தானே இருக்க. என்னமோ இவர் பொண்டாட்டி பேச்சே கேட்காத மாதிரி எங்களை கலாச்சிட்டு இருக்க. ஆம்பளைங்களோட வாழ்க்கையே இதானே மச்சான். கல்யாணம் ஆகாத வரையும் சந்தோஷமா ஜாலியா இருப்போம். கல்யாணம் ஆயிட்டேன்னு வச்சுக்கிய ஒரு கூண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும். அது வேணா கரெக்டு தான்டா. நானா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அப்படியே சிங்கம் போல சுத்திட்டு இருக்கலாம்னு நினைச்சேன். ஏண்டா போலீஸ் சட்டை போட்டதும் நீ என்ன சிங்கம் ஆயிடுவியா? ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா தானடா கலாய்க்கிறீங்க. சின்ன வயசுல எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி தாண்டா இருக்கீங்க. அப்புறம் வேற எப்படி இருக்க முடியும்? நண்பர்கள்னாலே அப்படிதானே மச்சான். அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவங்களாவே வளர்ந்துட்டோம் இல்லடா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பட் ஐ லவ் யூ.